தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இது பிரதான மந்திரி சொல்லி 2 நாள் ஆச்சு. 2 நாள் பதிலாம் கொடுத்துட்டேன். வரும்போது நாங்கள் கொடுக்குற அமௌண்ட் கண்டிப்பாக மீகிறதான எப்படி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கொடுக்க முடியும். அவங்களோட பங்கீடு இருந்தால் மட்டும்தானே முழுமையாக கொடுக்க முடியும். அப்படின்னு சொல்ல பார்த்து அரைகுறையாக கொடுத்து நிறுத்துங்கிற மாதிரி இருக்கு அவர் பேசுறது. அவரை பொறுத்த வரைக்கும் ஆர்டிங்கிறது வந்து ஒரு ஆக்ட். அது அந்த ஆக்ட் வந்து எதன் மூலமாக இந்த ஆர்டிங்கிற ஆக்ட் வந்துச்சுன்னா, சுப்ரீம் கோர்ட்டுடைய வற்புறுத்தலால் ஒரு ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான் ஆர்டி ஆக்ட். சாதாரண இருக்கக்கூடிய ஒரு குடும்ப சூழ்நிலை இருக்கக்கூடிய பிள்ளைகளும் ஏன் தனியார் பள்ளியில் படிக்கக்கூடாதா என்பதற்காக 25% அந்த பிள்ளைங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் தனியார் பள்ளிகள் என்று கொண்டு வரப்பட்ட ஆக்ட் தான். அதில் வந்து யாருமே தலையிட முடியாது. ஒரு அரசாங்கம் என்பது அதை வருஷம் அதை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். இவங்க பண்ணுறதே பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கே கான்ட்ராடிக்ட் பண்ணுற மாதிரி, நீங்கள் சொல்கிறத நான் கேட்க மாட்டேங்கிற மாதிரியான ஒரு அர்த்தமாகத்தான் இது புரிந்து கொள்ள முடியும். பட் எது எப்படியாக இருந்தாலும் நம்முடைய மாணவ செல்வங்களோட நலன் கருதி அந்த பணத்தை உடனடியாக அவங்க ரிலீஸ் பண்ண வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல முடிவு அவர்கள் எடுப்பார்கள். எடுப்பது என்பது அரசியல் பார்க்காமல் மாணவர்களுடைய நலனை மட்டும் வச்சு, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1,00,000 பிள்ளைங்க இது சார்ந்து படிக்கக்கூடிய பிள்ளைகள். இவங்க பண்ணுற காரியத்தால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு போர்ட்டலை கூட ஓப்பன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை அவங்க விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருந்துடக்கூடாது என்கின்ற ஒரு அழுத்தத்தையும் கொடுத்துருக்கிறோம். எங்கள் செக்ரட்டரியும் அவங்க செக்ரட்டரி இது சார்ந்து பேசியிருக்கிறார்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு வரும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது. அனைத்து மாநிலங்களும் ஒத்துக்கிட்டாங்க. தமிழ்நாடு மட்டும் தான் தான் நம்மளோட நம்ம யூனிக் ஸ்டேட் தானங்க. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான பத்திரிகை துறை, ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள். உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. உலக நடப்பை முழுமையாக தெரிந்து கொண்டவர்கள், வரலாறுகளை நன்கு அறிந்தவர்கள் நீங்கள் எல்லாருமே. மும்மொழி கொள்கை என்பது நமக்கு தேவையில்லாது, இருமொழி கொள்கையே போதுமானது என்று எங்களுடைய இயக்கத்துடைய நிறுவனர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த காலத்திலே நம்ம சொல்லிட்டு இருக்கிறது தானே. இந்த 2 மொழியை வச்சு இன்னைக்கு உலகம் முழுவதும் நம்ம இன்னைக்கு வந்து நம்முடைய திறமையை நிரூபித்து காமித்து கொண்டிருக்கிறோம். இதுவே போதுமானது என்று சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க, ஏன் 3வது மொழி கற்றுக்கிட்டா அவனுக்கு தப்பு கிடையாது என்று சொல்லிடுறாரு. அதான் நாங்கள் சொல்றோம். 3 மொழி மட்டும் இல்லைங்க, அஃபிஷியல் லாங்குவேஜ் 22 லாங்குவேஜே நம்ம பிள்ளைங்க கற்றுக்கணும் தான் நாங்களும் சொல்றோம். ஆனால் அதில் கம்பல்ஷன் இருக்கக்கூடாது. அவங்களோட விருப்பத்தின் அடிப்படையில் அந்த பிள்ளைங்க எவ்வளோ வேணால் கற்றுக்கலாம் என்று தான் சொல்கிறோம். நான் அவங்கள்ட்ட கேட்கறது வந்து ஒன்றே ஒன்று தான். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்கன்னா கம்பல்ஷன் இல்லை, எது வேணால் படிக்கலாம் தானே நாங்களும் சொல்கிறோன்னு சொல்கிறாங்கல்ல. அதான் நான் சொல்கிறேன். நம்ம பிள்ளைங்கள பொறுத்தவரைக்கும் கணக்கு பாடத்தில் 100க்கு 100 வாங்கிட்டு, சயின்ஸ் பாடத்தில் 98 மார்க் வாங்கிட்டு, தமிழில் 78 மார்க் வாங்கிட்டு, இங்கிலீஷில் 90 மார்க் வாங்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு போகும்பொழுது, இந்த 3வது மொழியா ஏதோ ஒரு மொழியில் அவன் ஃபெயில் ஆயிட்டான்னா, ஒட்டுமொத்தம் நீ ஃபெயில் நீ 7வதுல தான் படிக்கணும், 10வதுல தானே இருக்கணும்னு சொல்றது எந்த விதத்தில் அது நியாயம்? அதான் திணிக்காதீங்க. எனக்கு போதுங்க 2 இட்லி போதுங்க பதிலா 3வது இட்லி சாப்பிட்டு தான் ஆகணும்னு வாயில திணிக்கும்போது எங்கள் பிள்ளைங்க வாந்தி தான் எடுப்பாங்க. ஸோ இதை திணிக்காதீர்கள். எங்களுக்கு தேவைன்னா நாங்கள் படிக்கிறோம். எங்களுக்கு அறிவு தான் முக்கியம். நான் அடிக்கடி சொல்லும்போது ஒரு செல்ஃபோன் போதுங்க உலகம் முழுவதும் போகிறதுக்கு. நான் எந்த கண்ட்ரிக்கு போனாலும் அந்த கண்ட்ரியில் இருக்கின்ற மொழியில் நான் பேசணும், ஒரு கேள்வி கேட்க வேணும், நெசசிட்டி இருக்குது, எனக்கு பசிக்குது, இந்த 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 ஹோட்டலில் போய் எப்படி கேட்கணும்னா அந்த நான் கூகுளில் நான் போட்டு டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த மொழியில் நான் சொன்னால் சாப்பிட்டு நான் போகலாம். இது போதுமானது. அதை கல்வி அறிவு என்கின்ற பேரில் அதை திணிக்க பார்க்குறீங்களா, அது வேணாம் சார், எங்களை விட்டுருங்க சார். எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் இஸ் ஃபார் அவர் ஐடென்டிட்டி அண்ட் இங்கிலீஷ் இஸ் ஃபார் அவர் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் தமிழன்னு சொல்கிறதுக்கு என்னோட தாய்மொழி தமிழ் இருக்கின்றது. உலகம் முழுதும் என்னோட கருத்தை நான் கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஆங்கிலம் போதுமானதாக இருக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஆனால் அவங்கள் அதை கேட்காமல் மீண்டும் மீண்டும் அது வந்து மும்மொழி எடுத்துக்கிட்டாதான் மும்மொழி எடுத்துக்கிட்டா, மும்மொழி என்று போனாலே ரிசோர்ஸ் எதுக்கு இருக்குன்னா இந்திக்கு தான் ரிசோர்ஸ் இருக்கும். இந்தி வருகிறது உள்ளே புகுது என்று சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக சமஸ்கிருதம் உள்ளே போகும். சமஸ்கிருதம் உள்ளே போகுது என்று சொன்னால் பிற்போக்கு சம்பந்தமான சிந்தனைகள் எல்லாம் உள்ளே வந்துவிடும். புராண கதைகளை எடுத்துக்காட்டாக சொல்லி பிள்ளைங்கள் வந்து இருக்கக்கூடிய அறிவியல் சார்ந்து அவங்க சிந்திக்க விடாம மழுங்கடிக்க செய்ய வேண்டிய பணியை தான் அவங்க செய்வார்கள் என்பதற்காக நாங்கள் எதிர்க்கிறோம்.